12 மாதம் வருமானம் மட்டும் வரக்கூடிய ஊடுபயிர் முறை. வயலை நல்லா உழுது வச்சுக்கிட்டு ஏக்கருக்கு 6 வண்டி எரு அடிக்கணும். நாங்கள் 5 கலப்பைட்ட உழவு உழுது அடுத்து 9 கலப்பைட்ட நிறுத்தி மறுபடியும் 5 கலப்பைட்ட வாய்க்கால் எடுக்கும். இது ஆள் சம்பளத்தை குறைக்கிறதுக்காண்டி வாய்க்கால் 5 கலப்பைட்ட வச்சு எடுத்துட்டோம். இப்படி எடுக்கும். அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு கூட பாத்தி கட்டலாம். இது முதல் தட்டோட வாய்க்கால். இப்போ எடுத்தது 2வது தட்டோட வாய்க்கால். இப்படி கண்டினியூவாக எடுத்து உள்ளே பாத்தி கட்டி ஒரு 10 பாத்தியில் 1 கிலோ பல்லாரி விதையை விதைச்சி அது 35 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ள பிடுங்கணும். பிடுங்கி நடவு செய்யணும். இவ்வளோ நடவு செய்யணும்னா பாருங்கள், நல்லா பாத்தி கட்டி ஆளை விட்டு நடவு செய்யணும். 2 தண்ணிக்கு ஒரு தடவை களை மருந்தும் ஒரு தடவை ஆளை வச்சு களையும் எடுத்து களை இல்லாமல் வச்சுக்கணும். நாற்பது நாள் பயிரில் நடவு செஞ்சு 40 நாள் பயிரில் வெண்டையை ஊடுபயிராக வைக்கணும். நட்டு 70வது நாளில் பல்லாரி விளைஞ்சிரும். விளையும் போது வெண்டை 30வது நாள் பயிராக இருக்கும். இப்போ பல்லாரி விளைஞ்சிட்டு இப்போ நடவு செஞ்சு 70வது நாளில் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ வெண்டை 30வது நாள் பயிர். நம்ம இந்த பல்லாரியெல்லாம் எடுத்து களை வெட்டி உரம் போடும்போது வெண்டை காய்ப்புக்கு வந்துடும். வெண்டை காய்ப்புக்கு வந்த நாள்லேருந்து 6 மாதம் வரை வெண்டைக்காய் தந்துக்கிட்டே இருக்கும். முதல் 3 மாதம் வரை மேலே காய் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த 3 மாதம் பக்கில் காய் வர ஆரம்பிக்கும். இப்படி கிட்டத்தட்ட 180 நாள் வெண்டைக்காய் தந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பக்க காட்டுதோம். இதுதான் பக்கு வெண்டை. அதுக்கடுத்து புடலையை வாய்க்காவா ஊனி விடணும். இது ஒரு 3 மாதம். இப்படி 12 மாதமும் வருமானம் ஊடுபயிராக வந்துக்கிட்டு இருக்கும்.